அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் தரம் 6 மாணவர்களுக்கு செகண்ட் டேர்ம் வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. அதில் 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம் தரப்பட உள்ளது. கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்கள் நீங்கள் எழுதப்பட்ட ஆன்சரை வைத்து கொண்டு இந்த விளக்கத்தை பார்த்து நீங்கள் விட்ட பிழைகளை விளங்கி ரெட் பெண்ணால் திருத்தி கொள்ள வேண்டும். சரியான விடைக்கு நேர சரி போட்டு எத்தனை புள்ளிகள் வருகின்றது என்கிறத செக் பண்ணி கொள்ளுங்க. ஒரு வினாவிற்கு ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வீதம் பார்ட் 1ற்கு வழங்கப்படும். அப்போ 20 கேள்விக்கும் 40 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இன்று அந்த 20 கேள்விக்குரிய விளக்கத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வியை பாருங்கடா. வட்டத்தின் சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை யாது? ஒரு வட்டத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுன்னு கேட்க நீங்கள் சிறிய வகுப்புலையும் படித்திருப்பீர்கள். அந்த வட்டத்துக்கு பல அல்லது முடிவிலி அல்லது எண்ண முடியாது என்ற விடைகளை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இது முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்கும். செகண்ட் கேள்வி 4538 என்ற எண்ணில் 5 என்ற இலக்கம் குறிக்கும் இடப்பெருமதி. வகை குறிக்கும் பெருமானம் கேட்கல, இடப்பெருமதியை கேட்கான். அப்போ இந்த 5ங்கிறது எந்த இடத்துல காணப்படுது என்று சொன்னால் 1கள் 10கள் 100கள். அப்போ 100 என்று விடை கிடைக்கும். 100. அப்போ இதுக்கான ஆன்சர் 100 என்று வரும். அதே போன்று மூன்றாவது வினா பெருமானம் காண்க. 25 10ஆல் பெருக்கும் போது அந்த 25 உடன் 10க்கு ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால ஒரு சைபரை சேர்க்கும் போது 250 என்று கிடைக்கும். அதே போன்று நான்காவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய திகதியை நியம முறையில் எழுதுகன்னு சொன்னால் இப்போ நான் விளங்கப்படுத்தப்படுகின்ற நாள் 9ஆம் மாதம் 5ஆம் திகதி என்பதனால நான் இன்றைய திகதியை போட்டுக்கொள்கிறேன்டா. அப்போ 2024 9ஆம் மாதம் என்று சொன்னால் 2 இலக்கங்களை கொண்டு எழுத வேண்டும். 5ஆம் திகதி என்று சொன்னால் 5 என்று போட்டாப்பில் அதுவும் 2 இலக்கங்களை கொண்டு எழுத வேண்டும். 05. இவ்வாறு இன்றைய திகதியை நியம வடிவில் எழுத வேண்டும். 5வது வினா சுருக்குக. 8ல் 3 சக 8ல் 1 என்று சொன்னாடா ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 2னுடைய பகுதி என்னும் சமன். அப்போ ஒரு 8 போட்டு விட்டு 3ஐயும் 1ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டும் போது 8ல் 4 என்று விடை கிடைக்கும். இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சில மாணவர்கள் 8ஐயும் 8ஐயும் கூட்டி 16 3 3 4 என்று போட்டுக்கொள்வார்கள். அவ்வாறு கூட்டுவதும் இல்லை கழிப்பதும் இல்லை. அப்போ கூட்டணும் கழிக்கணும் என்றால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும் என்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 5வது வினாவிற்கான விடையாக இருக்கும். 6வது கேள்வி சுருக்குக. 214 2ஆல் வகுக்கப்படும். நீங்கள் டானா வடிவத்தை போட்டு பிரித்து காட்டினாலும் சரி, நேரடியாக ஆன்சரை போட்டாலும் சரி. அப்போ நீங்கள் கட்டாயம் செய்து பார்ப்பீங்க. 2ல் 2 ஒரு முறை 2 0. அந்த 1 கீழே இறக்கினா 1ல் 2 அடங்காது. மேலே ஒரு 0 என்றால் கீழே 0 1 மீதி. அந்த 4 கீழே இறக்கும் போது 14. 14ல் 2 7 முறை 14 கழித்தால் 0 வரும். ஸோ ஆன்சர் 107 என்று கிடைக்கும். இதே போன்று 7வது வினாவை பாருங்கள். ஏறு வரிசைப்படுத்துக. அப்போ ஏறு வரிசைப்படுத்துக என்று சொல்லி இந்த பெருமானங்கள் தரப்படுகின்றது. அப்போ ஏறு வரிசை என்று சொன்னால் நீங்கள் ஸ்டெப்ஸ் மாடி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய பெருமானத்திலிருந்து பெரிய பெருமானம் வரை எழுதி கொள்ளணும். ஆக சிறிய பெருமானம் மறையில் எது பெரிசோ அதான் ஆக சிறிய பெருமானம். அதைவிட பெரிய பெருமானம் மறை 2, அதைவிட பெரிய பெருமானம் மறை 1, அதைவிட பெரிய பெருமானம் 0, அதைவிட ஆக பெரிய பெருமானம் 3 என்று கிடைக்கும். இதுதான் அந்த ஏறு வரிசையாக காணப்படும். இந்த 8வது கேள்வியை பாருங்கடா.
195 கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டுக. 195 நம்ம படித்திருக்கின்றோம். கிட்டிய 10க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் இதான் 10ஆம் இடத்து இலக்கம். ஆகவே 1ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த 1ஆம் இடத்து இலக்கம் 5 அல்லது 5ஐ விட அதிகம் என்று சொன்னால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். இன்னும் ஒரு விடயம் படித்திருக்கின்றோம். 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட குறைவு என்று சொன்னால் 4 3 2 1 0 இப்படி வந்தால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 10ஆம் இடத்து இலக்கத்தில் மாற்றம் வராது என்று படித்திருக்கின்றோம். அப்ப இந்த 195 சரியா போர்டர்ல 5 இருக்கிறதால 0 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். அப்ப 9 1 10 10க்கு 0 1 மிச்சம். அந்த 1 இந்த 1ஓட சேரும் போது 195 கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 200 என்று கிடைக்கும். ஒரு கடிகாரத்தில் நேரம் தரப்பட்டிருக்கிறார் 2 மணி. கேள்வி என்னன்னு சொன்னா மணிக்கூட்டில் நேரம் 2 மணியாக இருக்கும் போது முட்கம்பிகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வகையானது என்று சொல்லப்படுது. இந்த 2 மணியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு தான் 2 மணி இருக்கும் என்று சொன்னா இதுல 2 வகையான கோணம் இருக்கு. ஒன்று பாருங்க கூர்ங்கோணம் 90 பாகையை விட குறைவாக இருந்தா கூறுங்கோணம் என்று படிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று பாருங்கடா இப்படி அந்த 2 முட்கம்பிகளுக்கும் பின்னால ஒரு கோணம் ஒன்று வரும் பின்வளை கோணம். அப்போ ஒரு இந்த கடிகாரத்தில் 2 வகையான கோணம் இருக்கும். ஒன்று கூறுங்கோணம், இரண்டாவது பின்வளை கோணம் என்று அந்த ஆன்சர் எழுதி கொள்ள வேண்டும். 10வது கேள்வி 4ல் 3 ஒரு சமன் போட்டு கீழுக்கு 20 மேலுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தரப்படுது. நம்ம படித்திருக்கின்றோம் சமவழி பின்னம். பின்னத்தில் சமவழி பின்னம், முறைமை பின்னம், அலகு பின்னம் என்று படிச்சிருக்கோம். சமவழி பின்னம் என்று சொன்னாடா ஒரு பின்னத்தில் பகுதியன் தொகுதியன், பகுதியன் கீழே வரும், தொகுதியன் மேலே வரும். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே பெருமானத்தால், ஒரே இலக்கம் அல்லது ஒரே பெருமானத்தால் பெருக்குவதும் பிரிப்பதும் சமவழி பின்னம் என்று அழைக்கப்படும். அதன் அடிப்படையில் 4னுடைய சோடி 20, 3னுடைய சோடி இந்த பெட்டிக்குள்ள வரக்கூடிய பெருமானமாக இருக்கும். அப்ப 4 20ஆக மாறுது என்று சொன்னா பெருமானம் கூடுது என்று சொன்னா பெருக்கணும். அப்ப 4 எதால பெருக்கும் போது 20 வரும் என்று நீங்க யோசிக்கும் போது 5 என்று வரும். அந்த 20 4ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா எதால பெருக்கணும் என்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப 20 4ஆல பிரிக்கும் போது 5 என்று வரும். ஸோ 4 5ஆல் பெருக்கும் போது 20 3ஐயும் 5ஆல் பெருக்கும் போது இந்த பெட்டிக்குள்ள வர வேண்டிய பெருமானம் 15 என்று கிடைக்கும். இதே போன்று 11வது கேள்வி 6ன் எல்லா காரணிகளையும் எழுதுக என்று சொல்லப்படுது. காரணி என்று சொன்னா ஒரு பெருமானத்தை மீதியின்றி பிரிக்கக்கூடிய அனைத்து பெருமானங்களும் அந்த இலக்கங்களும் காரணிகளாக இருக்கும். அப்ப 6னுடைய காரணி என்று சொன்னா எல்லா பெருமானத்துக்கும் 1 காரணியாக இருக்கும். அது 2ஆல பிரிக்கலாம், அடுத்த 3ஆல பிரிக்கலாம். அங்கே 6னுடைய அரைவாசி வந்தா 4 5 வராது, 6ஆல் பிரிக்கலாம். இதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு, அந்த வாய்ப்பாடு மடங்குகளை பார்க்கணும். அப்போ 1 6ஆல பெருக்கின 6, 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 தடவை வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் 2 தடவை வரும். அப்போ மேலுக்கு இருக்கிற மாதிரி தானே கீழுக்கும் வருது. அப்படி இடம் மாற்றி வந்தால் இது வராது. அப்போ இதை விட்டு போட்டு இந்த சின்னதுலேருந்து பெரிசு வர அந்த பெருமானத்தை எழுதணும். அப்போ முதல் பெருமானம் 1, செகண்ட் பெருமானம் 2, தேர்ட் 3, 4th 6 இப்படியும் அந்த மடங்குகளை வைத்து காரணிகளை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் 6னுடைய காரணிகளாக இருக்கும். 12வது கேள்வியை பாருங்கடா. 4 இலக்கம் கொண்ட ஒரு பெருமானம் தரப்படுது. அதுல 4வது இலக்கம் தரப்படவில்லை. ஒரு பெட்டி ஒன்று தரப்பட்டு அந்த எண்ணானது 2ஆல் மீதியின்றி வகுபடுமாயின் வெற்றுக்கூட்டினில் இடக்கூடிய 2 இலக்கத்தை கேட்கான். நம்ம தெளிவாக படித்திருக்கின்றோம். ஒரு பெருமானத்தை 2ஆல
மீதியின்றி பிரிக்கணும் என்று சொன்னால் அந்த எண்ணினுடைய கடைசி இலக்கம் 1ஆம் இடத்து இலக்கம் 0, 2, 4, 6, 8 இப்படி இரட்டை இலக்கங்கள் வரணும். அப்போ அந்த இரட்டை இலக்கத்தில் நீங்கள் இந்த எழுதப்படுகின்ற அந்த இரட்டை இலக்கத்தில் நீங்கள் விரும்பின 2 பெருமானம் 2 இலக்கங்களை எழுதினால் உங்களுக்கு அந்த ஆன்சர் சரியாக இருக்கும். எழுதப்பட்ட அந்த ஆன்சரில் நீங்கள் விரும்பின 2 இலக்கங்களை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 13வது கேள்வி, மிக குறைந்த எண்ணிக்கையான நேர்கோடுகளினால் ஆக்கக்கூடிய மூடிய தளவுருவின் பெயர். நேர்கோட்டு தளவுருக்கள் என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். அதில் மிக குறைந்த நேர்கோட்டு துண்டம் என்று சொன்னால் முக்கோணி. 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவை தான் பல்கோணி என்று படிச்சிருக்கோம். அப்போ மிகச்சிறிய பல்கோணி முக்கோணி, அதுதான் கேட்டுப்படுது. அப்போ அந்த 13வது கேள்விக்கு ஆன்சர் முக்கோணம் என்று எழுதி கொள்ள வேண்டும். முக்கோணம் என்று எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. 14வது கேள்வி, ஒரு தசம எண் தரப்படுது, சொற்களில் எழுதுக. அப்போ சொற்களில் அந்த வசனத்தில் எழுதணும் என்று சொன்னாடா உங்களுக்கு தெரியும், படித்திருக்கின்றோம். 1.0 சைஃபர் எழுதக்கூடாது, 0.8. அப்போ தசத்துக்கு வலது பக்கம் வரக்கூடிய பெருமானத்தை தனித்தனி இலக்கமாக வாசிக்க வேண்டும் என்று படிச்சிருக்கோம். அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 15வது கேள்வி, மிகச்சிறிய முதன்மை எண். முதலாவது முதன்மை எண் தான் மிகச்சிறிய முதன்மை எண். அந்த முதலாவது முதன்மை எண் 2, ஒரே ஒரு இரட்டை எண் மாத்திரம்தான் முதன்மை எண், அதுவும் 2. அப்போ அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அப்போ மிகச்சிறிய முதன்மை எண் 2, மிகச்சிறிய சேர்த்து எண் 4, மிகச்சிறிய முக்கோண எண் 1, மிகச்சிறிய சதுர எண்ணும் 1 அந்த எண் கோலங்கள் என்ற எண் வகைகளும் எண் கோலங்களும் இந்த பாடத்தினூடாக படிச்சிருக்கோம். அப்போ 15வது கேள்விக்கான ஆன்சர் மிகச்சிறிய முதன்மை எண் கேட்கப்படுகின்றது, 2 ஆக காணப்படும். இப்போ தொடர்ச்சியான 16வது வினா, ஒழுங்கான நான்முகியின். அப்போ உங்களுக்கு தெரியும், திண்மங்கள் என்ற பாடத்தில் சதுரமுகி, கனவுரு, ஒழுங்கான நான்முகி. சதுரமுகி எடுத்தோம் என்று சொன்னால் 6 முகங்கள், 8 உச்சிகள், 12 விளிம்புகள், அவற்றினுடைய எல்லா முகங்களும் சதுர வடிவத்தில் காணப்படும் என்று படிச்சிருக்கோம். கனவுருவெடுத்தாலும் சதுரமுகியினுடைய பண்பு அதே பண்பு தான், 8 உச்சி, 6 முகம், 12 விளிம்பு. ஆனால் கனவுருவினுடைய ஒரு முகத்தின் வடிவம் செவ்வக வடிவத்தில் இருக்கும். அதாவது செவ்வகம், ஆனால் அதில் மெஷர்மெண்ட் அளவீட்டின்படி வேறுபட்ட செவ்வகங்களாக 3 சோடிகள் காணப்படும். அது உங்களுக்கு உதாரணமாக செங்கல், தீப்பெட்டியை நீங்கள் உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று ஒழுங்கான நான்முகி என்று சொன்னால் 4 முக்கோணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தளவுரு தான் நான்முகி. அதில் 4 உச்சி இருக்கும், 4 முகம் இருக்கும், 6 விளிம்பு இருக்கும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரை முகம் ஒன்றின் வடிவம் யாது, எத்தனை முகம் என்று கேட்கலாம், அந்த முகத்தினுடைய வடிவத்தை கேட்க. அப்போ நீங்கள் எழுதணும், இது ஒழுங்கான நான்முகிங்கிறதால அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விட சமபக்க முக்கோணி என்று எழுத வேண்டும். ஏனென்றா ஒழுங்கான என்ற வசனம் வரும்போது அவற்றினுடைய எல்லா முகங்களும் சமனாக இருக்கும், விளங்குதானே? அதனால இது சமபக்க முக்கோணி என்று தான் எழுத வேண்டும், முக்கோணி என்று எழுதக்கூடாது, சமபக்க முக்கோணி என்று விட வரும். 2வது கேள்வி, உச்சிகள் எங்க போல 1 உச்சி, 2 உச்சி, 3 உச்சி, 4 உச்சி. அப்போ 4 உச்சிகள் காணப்படும். இதில் பண்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். திண்மம் என்ற பாடத்தினூடாக படித்திருக்கின்றோம், அதை நீங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். 17வது கேள்வி, ஒரு எண்கோளம் ஒன்று தரப்படுது, 2, 3, 5, 8, 12 இவ்வாறு அந்த எண்கோளம் தரப்பட்டு அடுத்து வரும் 2 எண்களை எழுதுக என்று சொல்லப்படுது. அப்போ இதில் ஒரு தொடர் போன்று இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கணும்டா. இப்போ 2 3ஆக மாறுது என்று சொன்னால் 1 கூட்டுப்படுது, அப்படித்தானே? 2ஓட 1 கூட்டினா 3 வரும். 3 5ஆக மாறுது என்று சொன்னால் எத்தனையை கூட்டணும்? 2 கூட்டும் போது 5ஆக மாறுது.
5 8 மாறுது என்று சொன்னா 3 கூட்டும் போது 8 மாறுது. அப்ப இந்த நீளத்தால மார்க் பண்ணப்பட்ட பெருமானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு தொடர்பு ஒன்று விளங்கும். அந்த கூட்டப்படுகின்ற பெருமானம் ஒவ்வொரு இலக்கங்களாக அதிகரித்து கூட்டப்படுகின்றதா இல்லையா? அப்ப இங்க 1 கூட்டப்பட்டா இங்க 2 கூட்டப்படும், 3. அப்ப அடுத்தது எத்தனை கூட்டப்படும் என்று கேட்டா உங்களுக்கு தெரியும் 4 கூட்டணும். அப்ப 8ஓட 4 கூட்டும் போது 12 என்று சொன்னா அவன் கேட்ட கேள்வி அடுத்து வரும் 2 உறுப்பை கேட்க. அப்ப இங்க 4 கூட்டுப்பட்ட 5 கூட்டும் போது 17 என்று வரும். அடுத்ததுல 6 கூட்டும் போது 23 என்று வரும். அப்ப அடுத்து வரும் 2 உறுப்புகள் 17, 23 என்று விடை கிடைக்கும். அதே போன்று 18வது கேள்வியை பாருங்க. இவ்வாறு உங்களுக்கு ஒரு படம் ஒன்று அதுல தரப்படுது. அதுல உங்களுக்கு ஒரு முக்கோணத்தை 2ஆ பிரித்து அதுல ஒன்றுக்கு என்ன செய்யறான், நிலற்றி காட்டுறான். இந்த துண்டுக்கு நிலற்றி காட்டுறான். கேள்வி உருவின் நிலற்றிய பகுதி முழு உருவின் என்ன பின்னும். கொஞ்சம் யோசிக்கணும்டா. இதுல 4 முக்கோணத்துல ஒரு முக்கோணத்தை 2ஆ பிரித்து ஒன்றை நிலற்றினா ஏனைய ஒவ்வொரு முக்கோணிகளை நாம் என்ன செய்யணும், 2 துண்டுகளாக பிரிக்க வேண்டும். அப்போதுதான் அதனுடைய சம துண்டுகள் மொத்த எண்ணிக்கை வரும். அப்ப 2 4 6 8ல எத்தனைக்கு நிலற்றப்படுகின்றது, 1க்கு. நிலற்றப்படாத உருவின் முழு உருவின் என்ன பின்னம் என்று கேட்டா பகுதியின் மாறாது 8ல 7 என்று வரும். அப்ப அந்த கேள்வியை தெளிவாக வாசித்து விடை எழுத வேண்டும். அப்ப நிலற்றிய பகுதியின் பின்னம் கேட்கப்படுகின்றது. அப்ப 8ல் 1 என்று விடை கிடைக்கும். 19வது கேள்வி, 7 லிட்டர் பாலை 200 மில்லி லிட்டர் கொண்ட எத்தனை பைக்கெட்டுகளில் அடைக்கலாம்? அப்ப 7 லிட்டர் பால் மொத்தமாக இருக்கு. ஒவ்வொரு பைக்கெட்டினுடைய அளவு 200 மில்லி லிட்டர். அப்படி எத்தனை பைக்கெட் அடைக்கலாம் என்று கேட்டா அந்த 7 லிட்டரை நீங்க ஃபர்ஸ்ட் மில்லி லிட்டருக்கு மாற்றும் போது 7000 மில்லி லிட்டர். அதை ஒரு பக்கெட்டினுடைய அளவு 200 மில்லி லிட்டரால பிரிக்கும் போது எம்எல்லும் வெட்டுப்படும். அடுத்த விஷயத்தை பாருங்க. 700ல 200 3 முறை 600 மீதி 100 என்று வரும். இந்த பூஜ்ஜியத்தை கீழுக்கு இறக்கினா 1000. 1000ல 200 5 என்று வரும், மீதி 0. அப்ப 35 பக்கெட் என்ன செய்யலாம், அந்த பாலை அடைக்க முடியும். அப்ப 35 பக்கெட் தேவைப்படும். அப்ப இதான் ஆன்சர். இப்படி செய்முறையோட நீங்க எழுதி கொள்ள வேண்டும். ஆன்சரை போட்டாலும் சரி, ஆனா செய்முறையோடு எழுதக்கூட இன்னும் உங்களுக்கு அந்த ஆன்சர் சிறப்பாக இருக்கும். 20வது கேள்வி, சதுர எண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் அமையும் ஈரிலக்க எண்ணை எழுதுது. சதுர எண்ணாகவும் இருக்கணும், முக்கோண எண்ணாகவும் இருக்கணும். இப்ப உங்களுக்கு அது இன்னும் ஒரு விடயம் சொல்றான். ஈரிலக்க எண் 2 இலக்கங்களை கொண்ட பெருமானமாக இருக்கணும். ஒற்றை இலக்கம் ஒரு இலக்கம் வரப்போற. அப்படி என்று சொன்னா முதல் சதுர எண் எழுதி கொள்வோம். சதுர எண்ணா உங்களுக்கு தெரியும், ஓர் எண்ண அதே எண்ணால பெருக்கிறேன். சதுர எண்ணுக்கு மற்றும் ஒரு பெயர் நிறை வர்க்க எண் என்றும் அழைக்கப்படும். அப்ப முதலாவது சதுர எண் 1, இரண்டாவது 4, 3 9, 4 4 16, 5 25, 36, 49 என்றவாறு போகும். முக்கோண எண்ணு சொன்னா முக்கோண வடிவில் எழுதக்கூடியவை முக்கோண எண். அது உங்களுக்கு தெரியும். முதலாவது முக்கோண எண் 1, 3, 6, 10, 15, 21, 28, 36, 45 போய்கொண்டே இருக்கு. அவன் கேட்கிறது என்னன்னு சொன்னா அது சதுர எண்ணாகவும் இருக்கணும், முக்கோண எண்ணாகவும் இருக்கணும். அப்படின்னா முதல் பெருமானமே சதுர எண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் வரக்கூடிய பெருமானமா இல்லையா? ஆனா 1 என்று போட்டா பிழை. அவனுக்கு இன்னும் ஒரு விடயம் ஒன்று கேட்கான். அது ஈரிலக்க எண்ணாக இருக்க வேண்டும், 2 இலக்கங்களை கொண்ட பெருமானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாடா. இந்த பெருமானத்தை நீங்க இன்னும் அதை உற்று நோக்கும் போது 2லையும் பொருந்தக்கூடிய 2 இலக்கங்களை கொண்ட பெருமானமாக 36 அமையும். அப்போ ஒன்றும் அமையும். ஆனா அவன் கேட்டது ஈரிலக்க பெருமானம் என்பதனால இந்த 20வது கேள்விக்கான பதில் 36 என்று வரும். இதுதான் சதுர எண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் வரக்கூடிய
ஈரிலக்க பெருமானமாக இருக்கும். அப்ப இவ்வளவும் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட 1 தொடக்கம் 20 வரையான கேள்விக்கான விளக்கம். பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்பில் இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய பாற்று இற்கான விளக்கம் தரப்படும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.